வணக்கம். மார்க்கெட் மெக்கானிசம் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நாம் ட்ரேடிங் பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி நாம் போட்ட ட்ரேடிங் பாட் த டார்க் ட்ரூத் அபவுட் ட்ரேடிங் பாட்ஸ் அப்படிங்கிற வீடியோவை பார்க்கலன்னா அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு முழுசாக புரியும். இல்லை உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை மேற்கொண்டு பார்க்கலாம். புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் தெளிவான விளக்கம் என்ன அதை பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாட் பார்த்திங்கன்னா நான் ஹெட்ஜிங் அண்ட் மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி படி வாங்கப்பட்டது. ஸோ இது காசு கொடுத்து வாங்கியும் என்ன வேலையை பார்த்து வச்சுருக்கு அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு வீடியோ தான் இது. மார்டிங்கல்னால் என்னன்னா உங்களுக்கு ஒரு லாட் கோல்டு 3000 வாங்குதுன்னா 2995 போனால் 2 லாட்டாக வாங்கும். 2990 போயிட்டால் 4 லாட்டாக வாங்கும். 2880 போயிட்டால் 8 லாட்டாக வாங்கும். ஸோ டோட்டலாக உங்ககிட்ட அதெல்லாம் கூட்டினா எவ்வளோ வருமோ அத்தனை லாட் இருக்கும். சரிங்களா? அது மாதிரி ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுலேயே ஹெட்ஜிங்னா பையும் எடுக்கும் செல்லும் எடுக்கும். ஓகே. ஸோ இது ஒரு காஸ்ட்லியான பாட்டு. இதோட ரிப்போர்ட்டு ஹிஸ்ட்ரி அதெல்லாம் பார்த்துட்டு தான் வாங்கினேன். இருந்தாலும் அது எந்த அளவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது நீங்களே பாருங்கள். ஸோ மே மாதம் அதை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு $25 சம்பாதிச்சிச்சு, $21. அதுக்கப்புறம் பாருங்கள் $121 லாஸ் ஜூன் மாதத்தில். அப்புறம் முக்கி கொஞ்சம் $80 ஜூலை மாதத்தில் சம்பாதிச்சிது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா $129 லாஸ். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 4 மாதம் வேஸ்ட்டு இதனால். இங்கே பாருங்கள் அதோட நெட் ப்ராஃபிட் $189 லாஸ்ன்னு காமிச்சிட்ருக்கு. ஓகே. ஸோ இத்தனை ட்ரேட் அது எடுத்திருக்கு. அதோட நாம் இதெல்லாம் பார்க்கலாம். ட்ரேடிங் ரிப்போர்ட்டு எதுக்குன்னா அது ஒரு நாளைக்கே 0.5% 1% தான் சம்பாதிக்கும். ஆனால் லாஸ் பண்ணுறக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டுக்கா 10,000 20,000 லாஸ் ஆகும். அதாவது உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 20% 25% ஒரே நாளில் லாஸ் ஆகும். அது டெய்லி கொஞ்சம் 0.5% 1% சம்பாதிக்கிறதெல்லாம் உண்மை தான். பட் ஆனால் அது எடுக்கக்குள்ளே பயங்கரமாக எடுத்துரும். ஏன்னா நான் அந்த மார்டிங்கல்னு ஸ்ட்ராட்டஜி சொன்னேன் பார்த்தீங்களா, அது லாட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகிறதுனால லாஸை எடுத்து விட்ரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பாட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணுறது வாங்குறது அதெல்லாம் தவிர்க்கவும். எல்லோரும் எனக்கு தெரிஞ்சவங்களாம் பல லட்ச ரூபா இந்த பாட்ஸ் வாங்குறதுக்கு மட்டுமே, அதாவது அவங்க ட்ரேடிங்க்கு போடுற மூலதனம் வேறு, பாட்ஸ் வாங்குறதுக்கு மட்டுமேட்டுன்னு அதில் பார்த்திங்கன்னா அவங்க இழந்த காசு அதிகம். ஸோ இப்படி தான் இது பண்ணும். இங்கே பாருங்கள் 10,000 ஒரு ட்ரேடில் லாஸ் பண்ணியிருக்கு. 2,000 இது ஒரு 2,000. ஸோ ஆனால் சம்பாதிக்குள்ள 50 150 அப்படின்னு பிக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்குது. கூடக்குள்ளே எப்படி விட்டுருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு ஈக்குவலாக லாஸும் இருக்கும். இங்கே பாருங்கள் இதெல்லாம் போக தான் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் ஒரு நாளைக்கு 0.5% 1/4% 1% மார்க்கெட் டிபெண்ட் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஊரில் நிறையா பேர் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் பாட்ஸ் அப்படின்னதும் பாட் வந்துடுச்சு, ஏஐ காலம் இது அப்படி இப்படின்னு ஆஹா ஓஹோ அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணாங்க, அவங்க ரெஃபர் பண்ணாங்கன்னு இப்போ நிறையா பேர் கான்டாக்ட் பண்ணுறாங்க. அதுக்கெலாம் ரெஃபரல் கொடுக்கறதுக்கு பாட்ஸ் ட்ரேடிங் பாட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் சூப்பராக பண்ணும் அப்படி இப்படின்ட்டுன்னு. நான் அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் என்னோடய 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் எப்படி பார்த்து வாங்கியிருந்திருப்பேன்னு யோசிச்சு பாருங்கள். நானே ஒரு மென்டார், நானே ஒரு சிக்னல் ப்ரொவைடர். ஸோ எனக்குன்ட்டுன்னு மார்க்கெட் நாலேஜுக்கு தனி செட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குது. அதை வச்சு நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணி வாங்கியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி வாங்கினதுலேயே இந்த அளவுக்கு இருக்குது இப்படி பண்ணி வச்சுருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்காதீங்க. அதனால பார்த்திங்கன்னா நிறையா பேர் இப்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்ஸ் பண்ணுறோம். முன்னே பார்த்திங்கன்னா நாங்கள் கால்ஸ் கொடுக்குறோம், சிக்னல் கொடுக்குறோம், உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தால் மட்டும் நீங்கள் பே பண்ணுங்கள் போதும்னு எப்படி இறங்கி வந்தாங்களோ, இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சு இல்லையா? எங்கே பார்த்தாலும் ஏன்ட்டு போட்டுட்ருக்கானுங்க. டப்பா ஃபோனில் கூட ஏஐ இருக்குது அப்படின்ட்டுன்னு போட்டுறானுங்க. அதனால் பார்த்திங்கன்னா இது ஏஐ பாட் சார், இதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு கழுத்தை எடுத்துருவானுங்க. இன்னும் மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்குலாம் ஏஐ வரல. அது கண்டுபிடிக்கிறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா இங்கே டக்குன்னு ஒரு இன்ஸ்டியூட் செல் பண்ணுறக்குள்ளே இன்னொரு இன்ஸ்டியூட் பை பண்ணலாம். ஒருத்தங்களில் பல பேர் கூட பண்ணலாம். அது மாதிரி இது டைனாமிக். இது ஒரு
நீங்கள் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. அது எப்படி ஒரு இயற்கை கடலை தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா எந்நேரத்தில் யார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வந்து ப்ரீ டிஃபைன்டு ப்ரோக்ராம்னால் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் எடுத்து கொடுக்க முடியாது. அது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் ஒர்க் ஆகும். சம்டைம்ஸ் ப்ராஃபிட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. பட் அவங்க லூஸ் பண்ணுற டைமுமே வரும். ஏன்னா மார்க்கெட்டோட சைக்கிள் பேட்டர்ன், அதாவது நாங்கள் பேட்டர்ன் ட்ரேடர்லாம் கிடையாது. நாங்கள் மார்க்கெட் மெக்கானிசம்னு ஒரு மாடல் நான் உருவாக்கியிருக்கேன். அதுபடி ட்ரேட் பண்ணுறவங்க. பட் பேட்டர்ன்னு நான் சொல்கிறது சும்மா ஒரு பேட்டர்ன் தான். அதோட பேட்டர்ன்லாம் மாறும். சம்டைம்ஸ் எனக்கே வந்து மார்க்கெட்டு நானே வந்து தெனாவட்டாக சொல்லிப்பேன், எனக்கு மார்க்கெட்டில் எல்லாமே தெரியும், பயங்கரமாக ட்ரேட் பண்ணுவோம். பட் ஆனால் சம்டேஸ் வந்து ஏதோ சரியில்லையேங்கிற மாதிரியே இருக்கும். அந்த நாள் வந்து ட்ரேட்ஸும் கொஞ்சம் சரியாக போகாது, ட்ரேட்ஸும் கிடைக்காது. அது மாதிரி நாட்கள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்குள்ள இதெல்லாம் வந்து என்னத்த பண்ண முடியும்? இன்னும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஏற்கனவே லோட் பண்ணி வச்சது தான் ஃபாலோ பண்ணுங்கிறதுனால கரெக்டான எக்ஸிக்யூஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பாட்ஸுக்கு நிறையா பேர் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணால் ரிஜெக்ட் பண்ணிடுங்க. நீங்களும் யூடியூப்பில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகணுமா? நீங்கள் கற்றுக்க வேண்டியது மார்க்கெட் மெக்கானிசம் மாடல். எனக்கு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை, நான் வந்து சிக்னல்ஸ் மட்டும் கிடைச்சா போதுன்னா நீங்கள் வந்து நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மென்டர்ஷிப்புக்கான ரிவ்யூவும் விஐபி சிக்னல்ஸோட பர்ஃபார்மன்ஸுமே நம்மளோட சேனலில் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. இது மற்றவங்களுக்கு மாதிரி கிடையாது, நிஜமாலுமே ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்வீஸ். டோன்ட் மிஸ். இந்த பாட் வந்து 1500% ரிட்டர்ன் அப்படின்னு நானே யூடியூப்பில் பார்த்துருக்கேன். 1 இயரில் 1500% ரிட்டர்ன், 2000% ரிசல்ட், 600% ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ டெய்லி ஒன்று போட்டுருப்பான். அப்போ நீ எதை தான் பெஸ்ட்டுங்கிற? அந்த பாட்ஸை பற்றி பேசுகிற சேனல்லே பார்த்தீங்கன்னா விதவிதமாக நிறையா பாட்ஸை பற்றி போட்டுட்ருப்பானுங்க. அப்போ எது தான் பெஸ்ட்டுங்கிற? நீ ஏன் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்க, வாரம் வீடியோ போட்டுட்ருக்க? ஓகே, அதே மாதிரி இந்த பாட் செய்கிறதுக்கான கோர்ஸுங்களுமே ரொம்ப அதிகம். அதுவுமே வந்து போடுற எஃபர்ட்டுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதில் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்களே ட்ரேட் பண்ண கற்றுக்கிறது அதுவே மேல். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு இன்கம் வருதுன்னதும் நீங்கள் எல்லாம் நம்பி ஏமாந்துருவீங்க. நம்ம ஆட்கள் எப்பயும் அதை தான் நம்புவாங்க, எஃபர்ட்லெஸ்ஸாக கிடைக்கணுன்ட்டுன்னு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் படிச்சிட்ருக்கீங்க, அதாவது நீங்கள் எங்ககிட்ட தான் படிக்கணுன்ட்டு கிடையாது. ஆனால் கற்றுட்ருக்கீங்க, மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண தெரியும் அப்படிங்கக்குள்ளே நீங்கள் ஒரு எஃபர்ட் போடுறீங்க, சரிங்களா? ஆனால் இது வந்து ஒரு எஃபர்ட்டும் போடாது. இந்த மாதிரி எஃபர்ட் போடாமல் வர்றது எல்லாமே மோஸ்ட்லி போக்கஸாக தான் இருக்கும், ஏமாற்று வேலையாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி பாட்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க. இதை பற்றினா நான் தகவல்கள் எதுவுமே இதில் தெரிவிக்கலை, இந்த பாட் பேர் எதுவுமே. ஏன்னா இதுவே வந்து ஒரு ஸ்கேம் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே யூடியூப் நம்ம சேனல் வீடியோஸ் ஒரு 20 வீடியோஸ் பக்கமாக ஒரு 2 மாதத்தில் ரிமூவ் பண்ணிட்டாங்க. காசு பற்றி அதை பற்றிலாம் அதிகம் பேசக்கூடாது சொல்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி ப்ராஃபிட்டு அது இதெல்லாம் காமிக்கிறோம்ல, இது மாதிரிலாம் காமிக்கிட்டான்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவுமே ரொம்ப நாள் தாங்குமான்னு தெரில, கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரிமூவ் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாகிடுச்சு. அதனால் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இனிமேட்டு எல்லாத்துக்குமே பாதிக்கும், தவிர்ப்பாங்க எல்லாருமே. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு தெரிய வரும், கொஞ்சம் காலம் போனதும் தெரிஞ்சுக்குவீங்க. இதனால் வந்து இந்த மாதிரி பாட்ஸ்லேருந்தெல்லாம் தப்பிச்சுக்கோங்க. ட்ரேடிங் பாட்ஸ் என்பது ஒரு மாயை, ட்ரேடிங் பாட்ஸ் என்பது ஒரு பொய்.